ஸோ இப்போ வந்து ஒரு நம்ம பல்லு இல்லாததை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இப்போ இல்லாத பல்லோட பக்கத்தில் இருக்கிற 2 பல்லை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிடுவோம். பல்லோட சைஸே வந்து சின்னது பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு இந்த பல்லுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 யூனிட்டாக, அதாவது ஒரு பல்லு இல்லைன்னா 3 யூனிட்ஸாக வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 3 யூனிட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டென்டல் பிரிட்ஜ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்களுக்கு பல்லு நடுவில் இல்லை, அட்ஜசன்ட் டீத் ரெண்டையும் சைஸை கம்மி பண்ணுறோம். எதுக்குன்னா இந்த க்ரௌனை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சிமெண்ட் ப்ளேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் டென்டல் பிரிட்ஜ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லை, இன்னொரு அட்வான்ஸ்டு மெத்தடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு பல்லு இல்லை, இது வந்து நான் சொன்ன பிரிட்ஜ் கான்செப்டில் பக்கத்து பல்ல டேமேஜ் பண்ணுறோம்ல, ஒரு நல்ல பல்ல கரைக்கிறோம், எனாமலை வந்து கிரைண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஒரு ரூட், இதுக்கு பேர் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லுது. இந்த மாடல்னால இது பெரிய சைஸில் தெரியுது, இதெல்லாம் பார்த்து பயந்துருவாங்க பேஷண்ட்ஸ்லாம், இது இன்னும் பெரிய ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைஸ்க்கு இது பெருசாக தெரியுது. ஸோ நம்ம வாயில் இருக்கிற ரூட் சைஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு அனஸ்தீஷியா கொடுத்து உள்ளே வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். ஈவன் பல்லை எடுக்கிற அன்னைக்கே, பல்ல பிடுங்குற அன்னைக்கு அதே சேம் அனஸ்தீஷியாவில் இன்னொரு அனஸ்தீஷியாவை அவாய்ட் பண்ணுறதுக்கு இமீடியட்டாகவே பிளான் பண்ணுவோம். அது பேர் இமீடியட் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இதுக்கு மேலே வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அழகாக இந்த மாதிரி செப்பரேட் க்ரௌனாக கொடுத்துடலாம். ஓ, ஸோ எந்த பல்லு வந்து பாதிக்கப்படுதோ அந்த பல்லை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு முறை. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு பல்லு இல்லை அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலையபிள் டெக்னிக் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து இது ஸ்க்ரூ நம்ம பாடி அந்த அக்செப்ட் பண்ணுமா அந்த மாதிரிலாம் வந்து யோசிப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. இதுதான் வந்து டென்டல்லே வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட். ஈவன் பிரிட்ஜை விட இதுதான் வந்து பெட்டர்னு நான் சொல்லுவேன்.